என் தங்கப்பிள்ளையே, உன்வராகி அம்மா என்னுடைய நெற்றிப் பொட்டை தொட்டு வணங்கி உள்ளே வந்திருக்கின்றாய். என் தங்கமே, நாளைய மங்களச் செவ்வாயின் விடியலில் என் குழந்தைக்கு வெற்றி செய்தியினை ஒன்றை கொடுப்பதற்காக உன் அம்மா வந்திருக்கின்றேன். என் தங்கமே, வெற்றி என்பது யாருக்கானது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். யாரொருவர் எந்த ஒரு காரியத்திலும் தாமதிக்காமல், எந்த ஒரு விஷயத்திலும் முன்வைத்த காலை பின்வைக்காமல் சென்று கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். யாரொருவர் எந்த இடத்தில் தாமதத்தை எடுத்து கொள்கின்றார்களோ அந்த இடத்தில் அவர்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருப்பவர்கள் முன்னேறி சென்று வெற்றியினை தொட்டு விடுவார்கள் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில நிகழ்வுகளினால் உனக்கான வெற்றி தள்ளி கொண்டே போய்கொண்டிருக்கின்றது. நீயோ நம் வராகியானவள் நமக்கான வெற்றியினை எப்படியேனும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பாள் என்று நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காகத்தான் இன்று இந்த தாயானவள் மங்கள செய்தியோடு உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நாளைய விடியல் மங்கள செவ்வாயின் விடியலில் என் பிள்ளை உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்ற என்னை நிச்சயமாக உள்ளே அழைத்து விடுவாய் என்பது என்னுடைய நம்பிக்கை. நீ நிச்சயமாக ஒரு பொழுதும் என்னை அழைக்காமல் இருக்க மாட்டாய் என்பதை நான் நன்கு அறிந்த விஷயம்தான் என் தங்கமே. இருந்தாலும் நாளை உன்னுடைய இல்லத்தின் வாசலை தெளித்து கோலமிட்ட பிறகு என் தங்கமே, மஞ்சள் கலந்த நீரை நீ தெளித்து விட்டு உள்ளே வா. அது போதும் இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்திற்குள் வருவதற்கு. இதற்கு மேலே உனக்குள் நம் தாயானவள் உள்ளே வந்திருக்கிறாளா வரவில்லையா என்ற சந்தேகம் தோன்றிவிட்டது என்றால் என் தங்கமே, உடனே உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு வஜ்ரகோஷம் என்று நீ சொல்லிப்பார். அம்மா உள்ளே வருவதை மட்டுமல்ல, உனக்குள்ளேயே ஏற்படக்கூடிய சில அதிர்வுகளையும் உணர முடியும். இந்த வராகி உன்னுடைய இல்லத்தில் இருந்து உனக்கான நல்ல ஆசிகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுக்க முன் வந்து கொண்டிருப்பேன் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இப்பொழுதெல்லாம் இந்த வராகியை வணங்குகின்றார்கள். மற்ற தெய்வத்தை எல்லாம் வணங்குவதற்கு மனம் இல்லாமல் நிற்கும் பொழுது கூட என்னை கண்டால் அவர்களுக்கு கையெடுத்து கும்பிட முடியாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு இந்த தாயானவள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றேன். நான் ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கம் எல்லாம் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இன்று நீ செய்ய நினைக்கின்ற சில விஷயங்களில் உனக்கு மிக பெரிய வெற்றியினை நாளைய விடியல் கொடுக்கப் போகின்றது. என் தங்கமே, நீ ஒவ்வொரு நாளும் என் முன்னால் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் என்ன நினைக்கின்றாய்? அம்மா, இந்த பிள்ளையை நீ கண்ணெடுத்து பார்க்க மாட்டாயா? என்னுடைய கஷ்டங்களை என்னவென்று கேட்க மாட்டாயா? என்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் நீ தீர்க்க மாட்டாயா என்று என் பிள்ளை என்னை பார்த்து கேட்கின்றாய். என் தங்கமே, நீ கேட்கின்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு நிச்சயமாக புரிகின்றது. நான் ஒரு பொழுதும் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பாராமல் இருந்தது கிடையாது. என் பிள்ளைக்கு எது சரி எது தவறு என்று நான் அறியாமல் இருந்ததும் கிடையாது. உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தாலும் அதை உடனடியாக உனக்கு கொடுக்கத்தான் செய்வேன். என் தங்கமே, ஒருவேளை அந்த விஷயம் உனக்கு சரியில்லை என்று எனக்கு தோன்றினால் அம்மா அதனை கொடுப்பது நல்லதல்ல அல்லவா? நான் அதை கொடுத்து விட்டு பிறகு நீ மேலும் மேலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. இதற்கு அதனை நீ எனக்கு தராமலேயே இருந்திருக்கலாமே என்று அதன் பிறகு நீ நினைக்க தொடங்குவாய். உனக்கென்று சோதனைகள் ஏராளம். அதையெல்லாம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் கொடுத்து விட்டாளே என்றுதான் நினைத்து நீ மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே,
முதலில் உன்னுடைய தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கை எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிரு. எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் நடக்கின்றது. எதுவாக இருந்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக கடந்து செல்ல முடியும் என்பதனை நீ முழுமனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுதும் இன்று நமக்கு விடிவு காலம் வந்து விடாதா, நாளை வந்து விடாதா என்றுதான் எதிர்பார்க்கின்றாய். ஆனால் நாளைய விடியலை உனக்கு வெற்றி விடியலாக கொடுப்பதற்கு உன் வராகி நான் உன்னுடைய இல்லம் தேடி வருகின்றேன். என் தங்கமே, தெய்வம் இல்லத்தை நாடி வரும் பொழுது அங்கே நீ எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதனை எப்பொழுதுமே தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பெரிதாகவெல்லாம் அம்மா உன்னிடத்தில் எதுவும் கேட்கவில்லை. குறைந்தபட்சம் என் தங்கமே, தெய்வம் வருகின்ற இல்லத்திற்குள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் மனநிறைவான ஒரு எண்ணங்களோடு இருந்து விட்டாலே போதும். தெய்வம் நம் இல்லத்தில் இருக்கின்றது என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து விட்டால் அவர்களினுடைய செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் நிச்சயமாக மாறிவிடும். அமைதியாக எல்லோருடைய எண்ணங்களும் மாறிவிடும். கோபம் என்பது யாருக்குமே வந்து விடாது. இப்படித்தான் இங்கு உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு பலவிதமான சோதனைகளை கொடுத்த பொழுதிலும் என் பிள்ளை அதிலிருந்து நீ மீண்டு வரத்தானே செய்தாய். அதுபோலத்தான் இனியும் உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய். என் தங்கமே, முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு அதன் பிறகு தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்க தொடங்கு. தெய்வம் என்பது தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன கேட்டாலுமே அதன் உடனடியாக கொடுக்கக்கூடியவர் கிடையாது. எது பிள்ளைக்கு சரியானது, எது குழந்தையின் வாழ்க்கைக்கு தேவையானது என்பதை ஆராய்ந்து பார்த்துதான் அவர்களுக்கு அதை கொடுப்பார்கள். என் தங்கமே, உன் தாயானவள் நானும் அப்படித்தானே. நீ வேண்டும் என்று கேட்டவுடன் அதை கொடுத்து உன்னை மேலும் மேலும் வேதனைக்கு ஆளாக்க நான் ஒருபொழுதும் விரும்புவதில்லை. உனக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதை நான் அன்று உனக்கு நிச்சயமாக கை நிறைய அள்ளி கொடுப்பேன். பொன்னாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் உயிராக இருந்தாலும் உன்னுடைய உறவாக இருந்தாலும் உனக்கு மனநிறைவோடு அது உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இன்று நான் உனக்கு தருகின்ற இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக சத்திய வாக்காக மாறப்போகின்றது. தெய்வம் உன் இல்லம் முழுவதும் இருந்து உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆசிகளையும் நல்லதொரு மனநிலையையும் கொடுக்க போகின்றார்கள். இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எண்ணி எண்ணி நீ உனக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல முடியாமல் இருப்பதை விட உன்னுடைய வேலைகள் என்னவோ அதை நீ சரியாக செய்து கொண்டிருந்தாலே போதும். சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமே தானாக வெளியே சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தை, உன்னுடைய மனநிலையில் நான் மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்கின்றேன். உன்னுடைய மனது மிகவும் இறுக்கமானதாக இருக்கின்றது. சற்று எளிமையாக இருக்கும் பட்சத்தில்தான் அதை யாராலும் எளிதாக படிக்க முடியும். எளிதாக படிக்க முடியவில்லை என்றாலே ஒன்று அவர்களுக்கு பிரச்சனை இருக்கும், அல்லது நீ எழுதிய விதத்தில் பிரச்சனைகள் இருக்கும். என் தங்கமே, அதனால் வாழ்க்கையில் தெய்வம் போட்டு வைத்த கணக்கை தடுப்பதற்கு இங்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நான் போட்டு வைத்திருக்கின்ற கணக்கினை அப்படியே நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்லது நடக்கும் என்று நினைத்து விட்டால் போதுமல்லவா, அதை எல்லோருக்குமே சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. என் தங்கமே, இதுபோன்று உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீ கடந்து வந்த பாதைகள், நீ கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே உனக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்து விட்டது. இனியும் இதிலிருந்து நீ மீண்டு வரவில்லை என்றால் இனி உன்னுடைய வாழ்க்கையை யாராலும் காப்பாற்ற முடியாது. நல்ல மனிதனுக்கு ஒரு முறைதான் வாழ்க்கையில் தவறுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளையும் நிச்சயமாக எல்லோரும் போல பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி நீ நகர்ந்து சென்றாலே போதும்.
என் குழந்தையே, இனி இந்த வராகியானவள் உன்னுடைய இல்லத்தில் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் நிச்சயமாக என் குழந்தைகளை நான் எப்படி அன்போடு அரவணைக்கின்றேனோ அதுபோல நீயும் என்னை அன்போடு அரவணைக்க வேண்டும். எந்த தவறுகளும் செய்யாத இல்லமாக, எந்த தீய சக்திகளும் நெருங்க விடாத இல்லமாக உன்னுடைய இல்லம் இருந்தாலே போதும். இது ஒன்றே உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.